கடந்த காலங்களில் நீங்களும் அதிமுகவை சார்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பெற்றதில்லையே ஒழிய அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி நீங்க பாயராஜா எல்லாருமே கடந்த 2009 தேர்தலில் இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பரப்புரை செஞ்சிருக்கீங்களா? அப்ப நீங்களும் ஒரு அதிமுக சார்பு நிலை எடுத்து அதிமுகவுக்கு இந்த முறை வாக்களிங்க நீங்களும் மக்களை கேட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு இப்ப பலமுறை நம்ம விளக்கிருக்கோம். அதனால நீங்க இப்ப கேட்கறதுனால சொல்றேன். அது அதிமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு நீங்க இப்ப பார்க்க கூடாது. அதிமுக ஆதரவுன்னா அதிமுக போட்டியிடுற அனைத்து தொகுதியிலையும் ஆதரிக்கிறது. நீங்க ரெட்டலைக்கு வாக்கு கேட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. முரசுக்கும் கேட்டிருக்கேன், கதிரேவா சுத்தியலுக்கும் கேட்டிருக்கேன். அது காங்கிரஸ் நின்ன தொகுதி இல்லை. அப்படிதான் நான் எங்க அப்பா பாரதி ராஜா செல்வமணி அண்ணா எல்லாரும் போனோம். அது போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொதி நிலையில நம்ம அந்த வேலையை செஞ்சோம். பிறகு தனித்த அமைப்பானதுக்கு பிறகும் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வலுவிளக்க செய்யணும். காங்கிரஸோடவே கூட்டணி வைக்க பாய்ந்ததா இல்லையா அந்த திராவிட கட்சிகள்? அது காரணம் என்ன? அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, தமிழன் ஒரு மானம் கட்டவன், பணத்தை கொடுத்தா இனத்தை காட்டி கொடுக்குற ஒரு ஈன பிறவி என்று வந்துடும். தன் இனத்தை அழிச்சிட்டு கண்ணு முன்னாடி நம்ம போர் நடந்தப்ப 11 இடங்கள்ல வெற்றி பெற்றது காங்கிரஸ். அன்னைக்கு எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள நீ விட்டது மாதிரி எனது இன மக்கள் ஒரு சின்ன அங்க இருக்கிற ஒரு அந்த படுகொலையில ஒரு துளி காட்சியில கூட காட்ட விடல. பட்டடிச்சு கொடுத்த எல்லாரையும் தேசிய பாதுகாப்பு, ஓடி ஓடி ஊரா பேசி கொண்டிருந்த எம்எல்ஏ தேசிய பாதுகாப்பு, தொடர்ச்சியா சிறை, எல்லாருமே அடக்கி ஒடுக்கப்பட்டோம். வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர் போராட்டத்துல நீதிமன்ற வளாகத்துல தடியடி. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தாக்கத்தை ஏற்படுத்தினா இவ்வளவு நடந்துருச்சான்னு கெல்லம் மெக்கரேவுடைய அந்த போர்க்குற்ற காணொலி வந்த பிறகுதான் இவ்வளவு நடந்திருக்கானே நம்ம மக்களுக்கு தெரிய வருது. அதனால நீங்க அந்த இதை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியது.